ஐடிஸ் அந்த மாதிரியும் இதில் நடக்குது. செகண்ட் ப்ராப்ளம் money. So as previously Sumya said, students ஒருத்தவங்க அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கேட்டு த்ரெட்டன் பண்ணதா அமௌண்ட் அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஸ்கூலில் இந்த காலேஜஸில் இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க பர்டிகுலராக பிக் பண்ணி அவங்களோட டேட்டாஸை கேதர் பண்ணி அது மூலிமா மணி த்ரெட்டன் பண்ணுறது தான் அந்த மணி பேஸ்டு. அண்ட் தேர்ட் ஜெர்னி. நம்ம இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஜிப்லி ஆர்ட் ஆர் இப்போ ரீசெண்ட்லி நம்ம ஃபோட்டோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அது என்னதான் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், நம்மளை அது சாட்டிஸ்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலும் கூட பட் அது நம்மளோட பிக்சர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஜெர்னி த்ரெட்ஸ் சொல்கிறது. ஃபோர்த் ஒன் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ். இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்குது, நம்ம அதை நம்பி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தும் கூட இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் அது மூலிமா எப்படி ஃபேக்காக த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை டிடெக்ட் பண்ணி லைக் கோடிங்ஸ் தெரிஞ்சவங்க சைபர் கிரைம் அந்த கிரிமினல்ஸ்லாம் வந்து கோடிங் மூலிமா இந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபர் இவ்வளோ அப்படின்னு அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ஆஃபர் நம்பி பர்ச்சேஸ் பண்ணாலும் கூட அமௌண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க, வித்ட்ரா ஆகுது. அது வந்துட்டு இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் கேஸ் சொல்லுது. தென் ஃபிஃப்த் ஒன் எஜுகேஷன். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் என்றைக்குமே .government.in அப்படின்னு தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு அவேர்னஸ் எல்லாத்துக்குமே வரும். அந்த .government.in இல்லை அப்படின்னா அது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே கிடையாது. ஸோ அது தெரியாமல் நிறையா பேர் அந்த எஜுகேஷன் போர்ட்டலில் லைக் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லி அப்ளை பண்ணி மணி லாஸ் ஆகுறாங்க. அதனாலையும் ஸோ தீஸ் ஆர் த 5 கேஸ் ஸ்டடீஸ். ஒன் இஸ் ஏஐ வாய்ஸ் செலெக்ஷன், மணி, ஜெர்னி, ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஓவராலாக ஏஐனால தான் இந்த த்ரெட்ஸ் தான் நடக்குது அப்படிங்கிறது தான் கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம். அண்ட் கன்க்ளூஷன் வில் பி given by Sumya. நம்ம இப்போ என்னதான் நம்ம ஏஐ கிட்ட தப்பிக்கலாம்னு நினச்சாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஏஐ கூட தான் வாழ்ந்தாகணும். இனி ஃபர்தராக இருக்க எல்லா இதுவுமே நமக்கு ஏஐ இதை பேஸ்டாக தான் வரும். இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்லைன்னா லைக் ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட வந்து அந்த ஏஐ ப்ரொடெக்ஷன் ட்ரைவ் யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணால் இந்த மாதிரி த்ரெட்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். அதை தாண்டினா நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மோஸ்ட்டாக வந்து ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது நம்ம கொடுத்து அவங்கள அவேராக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் லாஸ்ட்டாக இதோட சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ. Particularly industry or the government or any other sector. So AI யூஸ் பண்ணி அவங்க ஃப்ராட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வெரி சேஃப் கார்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஆர் ஃபார் த பிஸ்னஸ் மேன்ஸ் ஆல்சோ. ஓகே, இந்த தப்பாக வந்து QR கோட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அல்லது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க தப்பான QR கோட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல போய் திருடுனாங்க அப்படின்னா ஒரு அலாரம் சீட் வச்சிருக்கிற மாதிரி இதுலேயும் ஏஐ யூஸ் பண்ணி அந்த QR கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா we have to avoid the cyber threats for using the